அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபெப்ரவரி மாதத்தோட முதலாவது வீக்ட கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க? முதலாவது கூற்றில் கருவினுள் நேரேற்றங்கள் இருத்தல். அன்னோட கருவுக்குள்ளே நேரேற்றங்கள் இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணினேன். முதலாவது விஞ்ஞானி யாருங்கிறது தான் கூற்று. எல்லாருக்கும் தெரியும். அன்னோட கருவுக்குள்ளே நேரேற்றங்கள் இருக்கிறத பற்றி கதைச்சது யாருன்னு சொல்லிச்சுன்னா ரதர்ஃபோர்ட் ரிப்பேரி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இரண்டாவது கூற்றில் பொருத்தமான நிபந்தனைகளுக்குள்ளே துணிக்கைகள் அலை இயல்புகளை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலை இயல்புகளை பற்றி பேசும்போது துணிக்கைகளோட அலை இயல்புகளை பற்றி பேசின விஞ்ஞானி யாருன்னு சொல்லிச்சுன்னா டி ஃப்ரோக்லியா ரிப்பேரி. டி ஃப்ரோக்லி தான் என்ன செஞ்சாருந்தா துணிக்கைகள் அலை இயல்புகளை காட்டுது. அந்த அலை இயல்புகளை ஃப்ரோக்லின் அலைநீளங்களால் அந்த அலை இயல்புகளோட அலைநீளங்களை அளந்து கொள்ளையிலும் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையில் முன் வச்சவர் அவர் அறிப்பார். சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியில் பொட்டாசியம் கல்சியம் 2+ Cl- Na+ S2- இந்த அயன்களையும் அணுக்களையும் பற்றி சொல்கிறாங்க. இதில் அயன்கள் அணுக்களோட ஆரைகள் அதிகரிக்கிற வரிசையை பற்றி கேட்குறாங்க. இப்போ அயன்கள் அணுக்களோட ஆரைகளை ஒப்பிடும்போதோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா P/E விகிதம், அதாவது புரோத்தனின்கள் இலத்திரனுடைய விகிதம். P/E விகிதம் அதிகரிக்குதுண்டா, அதாவது புரோத்தன்கள் எண்ணிக்கை அதிகரித்து இலத்திரன்கள் எண்ணிக்கை குறைதாக இருந்தால் இது என்ன நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா ஆரை குறைவடைகிறதா இருக்கும். அடுத்தது P/E விகிதம் குறைதென்றால் அதோட ஆரை கூடுறதா இருக்கணும். அதாவது புரோத்திரன்கள் எண்ணிக்கையை விட இலத்திரன்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது ஆரை அதிகரிக்கிறதா இருக்கும். இந்த P/E விகிதத்தை வச்சு தான் அணுக்கள்ற அயன்கள்ற ஆரைகள் ஒப்பிடப்படுறது. அடுத்த விஷயம் இன்னொன்றைக்கு ஆரைகள் ஒப்பிடும்போது பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையை பார்க்கறது. இப்போ பிரதான சக்தி மட்டங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் ஆரையும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு செல்லும் இப்போ பொட்டாசியம் கல்சியம் 2+ Na+ Cl- S2- இருக்கு. இப்போ இதில் இவற்றினுடைய P/E விகிதங்களை ஒப்பிடுவோம். பொட்டாசியம் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இது அயனாக இருக்கும். அடுத்தது கல்சியம் 2+. கல்சியம் 2+ஐ பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அதில் காணப்படுற இலத்திரன்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 2 இலத்திரன்களை இழந்ததால் காணப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை 18 இருக்கும். காணப்படுற புரோத்திரன்களினுடைய எண்ணிக்கை 20 இருக்கும். அதே மாதிரிக்கு Na+ பார்ப்போம். Na+ இருக்கிற புரோத்திரன்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 11. அதில் காணப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை 10 இருக்கும். அடுத்தது Cl-. Cl- ஒரு இலத்திரனை ஏற்றிருக்கி அவ்வாறு இலத்திரன் ஏற்கப்பட்டதாலே அங்கே காணப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை இலத்திரன்களுடைய எண்ணிக்கை 17 இருக்கும். இலத்திரன்களினுடைய எண்ணிக்கை 18 இருக்கும். புரோத்திரன்களினுடைய எண்ணிக்கை 17 காணப்படும். அடுத்தது சொல்கிறாங்க S2-. S2- பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கேயும் இலத்திரன்கள் எண்ணிக்கை 18 இருக்கும். புரோத்திரன்களினுடைய எண்ணிக்கை 16 இருக்கும். அப்போ இதில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா S2- தான் என்ன இருக்கும்? ஆரை கூட இருக்கும். அடுத்தது என்னது? Cl- ஆரை கூட இருக்கும். இப்போ மிச்சமாக இருக்கிறது பொட்டாசியம் கல்சியம் 2+ Na+. இப்போ இது மூணுலையும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நேரேற்றப்பட்ட அயனும் இருக்கி அணு ஒன்றும் இருக்கும். இப்போ நேரேற்றப்பட்ட அயனை விட அணுவினுடைய ஆரை என்னவா இருக்கும்? பெருசாக காணப்படும். அப்போ பொட்டாசியம் வரும். அடுத்தது கல்சியம் 2+ Na+. இதோட P/E விகிதங்களை நாங்கள் ஒப்பிடும்போது Na+ ஆரை அதிகமாகவும் அதை விட கல்சியம் 2+ ஆரை சின்னனாகவும் இருக்கும். அதனால் இந்த கேள்விக்குரிய விட இரண்டாவது விடையாக எடுக்கப்படும். இப்போ அடுத்தது பாருங்கள், மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியில் NO2Fங்கிற மூலக்கூற்றை பற்றி பேசுகிறாங்க. NO2F மூலக்கூற்றை பற்றி அதோடைய கட்டமைப்பை பற்றி எங்களுக்கு நாங்கள் செல்லணும்னு சொன்னால் அதோட முதலாவது கட்டமைப்பை கிரணும். அப்போ NO2F கட்டமைப்பை கிருவோம். NO2F கட்டமைப்பு கிரும்போது மைய அணு அரிக்கும் நைதரசன், அதோட வளர்ச்சி ஆக்சிஜனும் ஃப்ளோரினும் இருக்கும். எங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கு வளமையாகவே 2 பிணைப்புகள் வரணும். அப்போ முதலாவது ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு போட்டோடனே நைதரசன் 4 பிணைப்புகளும் பூர்த்தியாகிட்டு நைதரசன் 4 பிணைப்பு எடுக்குமா இருந்தால் ஒரு ப்ளஸ் ஏற்றமும் ஆக்சிஜன் ஒரு பிணைப்பை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ் ஏற்றம் வரும். இப்போ இது என்னது? NO2F கட்டமைப்பு கிரியாச்சு. இப்போ சொல்கிறாங்க நைதரசனுடைய ஆக்சியேற்ற +4 ஆகும். இங்கே நைதரசனுடைய ஆக்சியேற்ற எண்ணை பார்க்கும்போது 4 என்னது? நைதரசனை விட இங்கே
4 பிணைப்புகளுமே இங்கே நைதரசன் உருவாக்கி இருக்கிற 4 பிணைப்புகளுமே நைதரசனை விட ஒட்சியேற்றியின் கூடின அணுக்களோடு உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த 4 பிணைப்புக்கும் சேர்த்து +4 கொண்டு வரும். அதோட நைதரசன் ஒரு ப்ளஸ் ஏற்றத்தை தனக்குள்ளே வச்சிருக்கிறதால அந்த ப்ளஸ் கொண்டு வரும். அப்போ நைதரசனுடைய ஒட்சியேற்ற எண் நீங்கள் எவ்வளோ வரைக்கணும்னு சொல்லிச்சுன்னா +5 வரைக்கும். ஆகவே முதலாவது விட இதுக்கு வரையலாது. அடுத்தது நைதரசன் sp3 கலப்பில் காணப்படுகின்றது. இப்போ கலப்பு பார்க்குறது தெரியுமே, அணுக்கள் எண்ணிக்கையை வச்சு கலப்பு பார்க்கல. இங்கே 3 அணுக்கள் இணைஞ்சிருக்கு நைதரசனோட. ஆகவே நைதரசனுடைய கலப்பு எவ்வளோ வரைக்கும்? sp2 கலப்பாக இருக்கும். 2வது விடையும் வரையலாம். அடுத்தது சொல்கிறாங்க நைதரசனை சூழ காணப்படுற இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். நைதரசனை சூழ காணப்படுற இந்த இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவத்தை பாருங்கள். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்னையாக இருக்கும்? இங்கே தலமுக்கோண வடிவமாக இருக்கும். 3 அணுக்கள் இணைஞ்சிருக்கி அந்த 3 தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படாது. ஆகவே நைதரசனில் காணப்படுற இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்னையாக காணப்படும்? தலமுக்கோண வடிவமாக இருக்கும். ஆகவே 3வது விடையும் வராது. அடுத்தது சொல்லுவாங்க மூலக்கூறின் வடிவம் முக்கோண கும்பகம். மூலக்கூறு இங்கே என்னது? இலத்திரன் சோடியே இல்லை. இலத்திரன் சோடி இல்லாத போது மூலக்கூற்றினுடைய இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் தலமுக்கோணமாக இருந்தால் மூலக்கூற்றினுடைய வடிவமும் தலமுக்கோணமாகத்தான் காணப்படும். ஆகவே 4வது விடையும் வராது. 5வது விடையில் என்ன சொல்கிறாங்க? நைதரசன் அணு மீது ஓரலகு நேரேற்றம் காணப்படுகின்றது. இது சரியே, நம்ம கட்டமைப்பை கீறும்போது என்ன வருது? நைதரசன் அணுவுக்கு ஓரலகு நேரேற்றம் ஒன்று பெறப்படுது. ஆகவே 3வது கேள்விக்குரிய விடை எத்தனையாக இருக்கும்? 5வது விடையாக காணப்படும். இப்போ 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க? N2O3 மூலக்கூற்றுக்கு இருக்கக்கூடிய பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்காங்க. இங்கே என்ன தந்திருக்காங்க? அதோட அடிப்படை கட்டமைப்பை தந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? N2O3க்குரிய முதலாவது பரிவு கட்டமைப்பை கீறி அங்கே வர கட்டமைப்புகளை கீறவாகணும். இப்போ என்ன செய்வோம்? முதலாவது நைதரசன் ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பிக்கிற நேரம் ஆக்சிஜன் வளமை அடுக்கக்கூடிய பிணைப்புகள் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 2 பிணைப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு போட்டோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே நைதரசனுடைய 4 பிணைப்புகள் வந்துட்டு பூரணப்படுத்தப்படுது. அதால் இந்த நைதரசனுக்கு ஒரு ப்ளஸ் ஏற்றம் வரும், இங்கால ஒரு மைனஸ் ஏற்றம் கொண்டு வரும். இந்த ஆக்சிஜன் இந்த நைதரசனை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது 2 பிணைப்பெருக்கி ஆக குறைஞ்சது நைதரசனுக்கு இருக்க வேண்டிய உறுதியான பட்டமைப்புண்டுள்ள நைதரசனுக்கு இருக்க வேண்டிய பிணைப்புகள் எண்ணிக்கை வந்துட்டு எத்தனையாக இருக்கணும்? 3 இருக்கணும். ஆகவே இந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாகும். இப்போ நைதரசனுக்கு இங்கே வந்துட்டு 2 இலத்திரன்கள் காணப்படும். இதிலிருந்து இப்போ பிணைப்புகளை மாற்றுவோம். இந்த இருக்கிற இரட்டை பிணைப்பில் ஒரு பிணைப்பு தூக்கி இங்கே இருக்கிற ஆக்சிஜனை கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இன்னொரு பரிவு கட்டமைப்பு ஒன்று பெறப்படும். அதுக்கு அறியாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்க்குற நேரம் என்ன வருது? இங்கே இருக்கிற இந்த இரட்டை பிணைப்பு கொண்டு வந்து இங்கே கொடுப்போம். இங்கே கொடுக்குற நேரம் என்ன வரும்? என். இங்கே இரட்டை பிணைப்பு என். இப்போ இங்கால ஒரு ஆக்சிஜன் இங்கால ஒரு ஆக்சிஜன். அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். இந்த நைதரசன் 4 பிணைப்பை பூரணப்படுத்திருக்கிறதால இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு ப்ளஸ் ஏற்றம். அதே மாதிரி இந்த நைதரசன் 4 பிணைப்புகளை பூரணப்படுத்தி இருக்கிறதால இந்த இந்த நைதரசனுக்கு ஒரு ப்ளஸ் ஏற்றம் வருது. அப்போ எத்தனை கட்டமைப்பு கீறிட்ட? 3 கட்டமைப்புகள் கீறியாச்சு. இப்போ இன்னும் கட்டமைப்புகள் கீறியலுமான்னு பார்ப்போம். இப்போ என்ன செய்யலும்? எங்களுக்கு இதை இங்கால மாற்றி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். அப்படி என்ன செய்யலாது? மாற்றி கொடுக்க இயலாது. அப்போ அதால் என்னது? இன்னொரு கட்டமைப்பு கீறியலாம்னு போகும். அதால் N2O3 மூலக்கூற்றுக்கு வரையக்கூடிய பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை எத்தனையாக காணப்படும்? 3 பரிவு கட்டமைப்புகள் கீறியலும். அதால் இங்கே எத்தனையாவது விட வரையலும்? 2வது விட வரையலும். அடுத்தது 5வது கேள்வியை பார்ப்போம். இப்போ 5வது கேள்வியில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? சில சக்தி சொற்றன்களை தந்திருக்காங்க. இந்த சக்தி சொற்றன்களை வச்சுட்டு ஆக கூடின சக்தி எது, ஆக குறைஞ்ச சக்தியை கொண்டிருக்கிற இலத்திரன்கள் எது என்று சொல்லிட்டு நாங்கள் அடையாளப்படுத்தணும். இப்போ எங்களுக்கு தெரியும் எண் சமன், அதாவது பிரதான சக்தி சொற்றன்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இலத்திரன்களினுடைய சக்தியும் வந்துட்டு என்ன அதிகம்? அதிகரிக்கிறது காரணம் அதிகம். இப்போ அந்த இதை வச்சுட்டு அடுத்தது என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ பிரதான சக்தி சொற்றன்கள் எண்ணிக்கை சமனாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உபசக்தி சொற்றன்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு சொல்லிச்சுனாலும் இலத்திரன்களுடைய சக்தி அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்ப்போம். என் சமன் 2, ml சமன் 0, n சமன் 3, n சமன் 1, n சமன் 4 இருக்கு. இப்போ இதில் சக்தி சொற்றன் கூடின பிரதான சக்தி சொற்றன் கூடின அந்த இலத்திரன் தான் வந்துட்டு சக்தி கூடின இலத்திரன் இருக்கும். அப்போ பிரதான சக்தி சொற்றன் கூடின இலத்திரன் எது? n சமன் 4 இருக்கிறது. அப்போ n சமன் 4 இருக்கிற விடைகளை தேர்ந்தெடுப்போம்.
இரண்டாவது விடையும் நாலாவது விடையும் வரையிலும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பிரதான சக்தி சொட்டனில் அடுத்தது அதிகுறைந்த சக்தியை கொண்ட இலத்திரன்கள். அதிகுறைந்த சக்தியை கொண்டதுன்னு சொல்லிச்சுன்னா என்ன இருக்கணும், எண் குறைய இருக்கணும். இருக்கிறதுல எண் குறைய இருக்கிறத பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எண் சமன் உண்டு. அப்போ ஐந்தாவது கேள்விக்குரிய விட எத்தனையாவது விட இருக்கணும், இரண்டாவது விட இருக்கணும். இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஒரே தளத்தில் எல்லா அணுக்களையும் வேறுபட்ட இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதத்தையும் கொண்டு வேறுபட்ட மூலக்கூற்று வடிவம். அப்போ ஒரே தளத்தில் எல்லா அணுக்களும் இருக்கணும், ஒரே தளம். அப்போ என்ன அறிக்கணும், அங்கே ஒரே தளத்தில் வரணும்னு சொல்லிச்சுன்னா ஒன்று நேர்கோடாக காணப்படணும், நேர்கோடாக இருக்கணும். அல்லது வந்து என்ன அறிக்கணும், தலை முக்கோணமாக இருக்கணும். அடுத்தது என்ன அறிக்கணும்னு சொல்லிச்சுன்னா தலை சதுரம். இப்படிகள் வார நேரம் நான் வந்துட்டு என்னையும் ஒரே தளத்தில் எல்லா அணுக்களும் காணப்படும். அடுத்தது வேறுபட்ட கேத்திரகணித வடிவம். வேறுபட்ட கேத்திரகணித வடிவம் இருக்கணும் அதுக்கு. அதே மாதிரி வேறுபட்ட இலத்திரன் மூலக்கூற்று வடிவத்தையும் கொண்டிருக்கணும். இப்போ வேறுபட்ட இலத்திரன் சோடி கேத்திரகணித வடிவத்தையும் வேறுபட்ட மூலக்கூற்று வடிவத்தையும் கொண்டிருக்கணும். நாங்கள் என்ன இருக்கணும், கட்டாயமாக தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படணும். இப்போ இதுக்கு தனிச்சோடிகள் இலத்திரனுடைய தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படணும். அடுத்தது முனைவாக்கமுடைய மூலக்கூறு. முனைவாக்கமுடைய மூலக்கூறுன்ற என்ன அறிக்கணும், இப்போ முனைவாக்கமுடைய மூலக்கூறுகளாக காணப்படுறேன்னு சொல்லிச்சுன்னா அந்த தளத்தில் இணைஞ்சிருக்கிற அந்த அணுக்கள் வந்துட்டு பிணைப்பில் இணைஞ்சிருக்கிற அணுக்கள் வந்துட்டு என்ன அறிக்கணும், வெவ்வேறு அணுக்களுக்கு வெவ்வேறு மின்னதிர்த்தன்மைகள் காணப்படும். அப்போ என்ன அறிக்கணும், அது வெவ்வேறு அணுக்களாக காணப்படணும். இப்போ இதை பார்ப்போம், HCFClன்னு இருக்கும். இப்போ HCFCl இது வந்துக்கிட்டு நேர்கோட்டு வடிவத்தில் காணப்படும். HCFCl நேர்கோட்டு வடிவத்தில் காணப்படும். இங்கே ஃப்ளோரின் குளோரின் வரையில மாதிரி இருக்கும் இது. இப்போ இது என்னதாக இருக்கும், வேறுபட்ட மூலக்கூற்று வடிவமும் இருக்கும், வேறுபட்ட இலத்திரன் சோடி கேத்திரகணித வடிவம். அதே மாதிரி அதோட இணைஞ்சிருக்கிற அணுக்களை பார்க்குற நேரம் அது ரெண்டுமே என்ன இருக்கும், வேறு வேறு அணுக்களாக காணப்படுறதால இது என்ன இருக்கும், முனைவாக்கமுடையதாக காணப்படும். அதே இது BF2 பற்றி சொல்கிறாங்க. BF2 பற்றி சொன்னோம்னு சொல்லிச்சுன்னா போரோன்ன்றது, போரோன் என்னது, ஒரு 3ஆம் கூட்ட மூலகம். 3 பிணைப்புகளை உருவாக்கணும். அப்போ இங்கே வந்துட்டு 2 பிணைப்புகளை தான் உருவாக்குறதால இதை வந்துட்டு எடுக்கலாது. அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, BF2Cl பற்றி சொல்கிறாங்க. BF2Cl போரோன் வந்துட்டு 3ஆம் கூட்ட மூலகமாக இருக்கும். எல்லா அணுக்களுமே வந்துட்டு என்ன இருக்கும், ஒரே தளத்தில் காணப்படும். ஆனால் இதில் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமும் சரி, இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமும் சரி, அதே மாதிரி அதனுடைய மூலக்கூற்று வடிவமும் சரி, இரண்டுமே வந்துட்டு என்னையாக காணப்படும்னு சொல்லிச்சுன்னா தலமுக்கோணமாக காணப்படும். அதை BF2Cl எடுக்கலாது. அடுத்தது SFO பற்றி சொல்கிறாங்க. SFO பற்றி சொல்கிற நேரம் என்னது, அந்த இதில் எல்லாமே ஒரே தளத்தில் காணப்பட இயலாது. அடுத்தது XCFO பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது வந்துட்டு தலை சதுரமாக காணப்படும். பாருங்கள், தலை சதுரமாக காணப்படும். தலை சதுரம் வரைக்கும். ஆனால் முதலாவது நிபந்தனையை பூர்த்தி செய்து எல்லா அணுக்களுமே ஒரே தளத்தில் காணப்படணும். ஆனால் இங்கே முனைவாக்க மூலக்கூறுகள்னு சொல்லிச்சுன்னா ஒரே தளத்தில் காணப்படுற முனைவாக்க மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கணும், வேறு வேறு மின்னதிர்த்தன்மையை கொண்டதாக காணப்படணும். அதால் 5வது விடையும் வரையலாம். ஆகவே இங்கே வரக்கூடிய விடை என்ன அறிக்கும், 7வது கேள்விக்கு முதலாவது விட வரணும். இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா 2ஆம் மற்றும் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களோட ஒட்சைட்டுகளை பற்றி கதைக்காங்க. இந்த ஒட்சைட்டுகள் வந்துட்டு என்ன செய்யல போதும்னு சொல்லி அமைப்பு CO2, NO2, N2O4, SO2, SO3, ClO2 இந்த மூலகங்கள், இந்த ஒட்சைட்டுகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஒட்சைட்டுகள் என்ன சொல்கிறாங்க, முதலாவது கூற்று யாவும் அட்டக விதியை திருப்தியாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்டக விதின்னா என்ன, மூலகத்தோட இறுதி ஓட்டுல 8 இலத்திரன்கள் வச்சிருக்கணும். அந்த 8 இலத்திரன்களை வச்சிருக்கிற மூலகங்களை தானே என்ன சொல்லுவாங்க, பிணைப்பில் ஈடுபடும் போது 8 இலத்திரன்களை வச்சிருக்கிற மூலகங்கள் தான் அட்டக விதியை திருப்தியாக்குறதாக கருதப்படும். இங்கே என்ன சொல்கிறது, யாவும் அட்டக விதியை திருப்தியாக்குகின்றனன்னு சொல்லப்படுது. இப்போ எங்களுக்கு செல்ல இல்லைமா யாவும் அட்டக விதியை திருப்தியாக்குறதுன்னு சொல்லி. இப்போ SO3 உதாரணத்துக்கு எடுப்போம். SO3 நாங்கள் பார்க்கும்போது அதோட கட்டமைப்பு, இப்போ இதில் எத்தனை பிணைப்புகள் வருது, 6 பிணைப்புகள் வருது. அப்போ 6 பிணைப்புகள் வருதுண்டா, இங்கே எத்தனை 12 இலத்திரன்கள் காணப்படுது. அப்போ எங்களுக்கு செல்ல இல்லாத என்ன, எல்லா சேர்வைகளும் அட்டக விதியை திருப்தியாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னது, முதலாவது கூற்று பிழையா இருக்கும்.
அடுத்து என்ன சொல்கிறாங்க, உயர்வான பிணைப்பு கோணத்தை கொண்டுள்ள ஒட்சைட்டு SO3 ஆகும். SO3 என்னது, இது ஒரு தலமுக்கோண வடிவத்தில் இருக்கு. அப்போ SO3யில் இருக்கிற கோணம் என்னையா இருக்கும், இங்கே இருக்கிற கோணம் 120 பகையாக இருக்கும். அப்போ SO3 வந்துக்கிட்டு உயர்வான பிணைப்பு கோணத்தை கொண்டிருக்குன்னு சொல்லி இல்லைம்மா. CO2 இருக்கு. CO2 என்னது, ஒரு நேர்கோட்டு வடிவான சேர்வை உண்டு CO2. அப்போ CO2க்கு எவ்வளோ, அது 180 பகையாக இருக்கும் இதோட பிணைப்பு கோணம். அப்போ எங்களுக்கு செல்லையில் என்ன, SO3 தான் உயர்வான பிணைப்பு கோணத்தை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஓர் ஒட்சைட்டு மாத்திரம் பிணைப்பில் ஈடுபடாத தனி இலத்திரன்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்ப்போம், எங்களுக்கு NO2 தெரியும் ஆல்ரெடி. NO2 என்னையா இருக்கும், ஒரு பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் ஒன்று கொண்டிருக்கும். இப்போ NO2 ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். NO ஒரு ப்ளஸ் உண்டு, ஒரு மைனஸ் ஒன்று வர மாதிரி இருக்கும். இதான் வந்துட்டு NO2 ஸ்ட்ரக்சர் ஆகிக்கும். அப்போ NO2லேயும் வந்துட்டு ஒரு பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் ஒன்று காணப்படுது, அதாவது ஒரு தனி இலத்திரன் ஒன்று வச்சிருக்கேன். அப்போ என்ன செய்யுது, NO2வும் இங்கே அட்டகமை விதியை பூர்த்தி செய்யலை. தென் வந்துட்டு அடுத்தது பார்க்க போகிறோம் என்னதுன்னு சொல்லிச்சுன்னா ClO2. ClO2வும் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லிச்சுன்னா பிணைப்பில் ஈடுபடாத ஒரு தனி இலத்திரன் ஒன்று கொண்டு இருக்கும். இப்போ ClO2 கட்டமைப்புக்கு நம்மன்னு சொல்லிச்சுன்னா O வரும் இங்கால. எங்களுக்கு தெரியும் சிஎல்ல இருக்கிற இறுதி ஓட்டு இலத்திரன்கள் எண்ணிக்கை 7 இருக்கும். அப்போ இதை கட்டமைப்பு கீறும்போது 7 திறனை பூர்த்தி செஞ்சோம்னு சொல்லி வர அமைப்பது. அப்போ என்ன செய்ய போதோ, ClO2லையும் ஒரு தனி இலத்திரன் காணப்பட போது, NO2லையும் ஒரு தனி இலத்திரன் காணப்படுது. அப்போ எங்களுக்கு செல்லையில் என்னென்னா ஒரே ஒரு ஆக்சைட்டு மட்டும்தான் பிணைப்பில் ஈடுபடாத ஒரு தனி இலத்திரனை கொண்டிருக்குன்னு செல்லையிலாது. அவை மூன்றாவது கூற்றும் பிள்ளையான கூற்றாக காணப்படும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு ஆக்சைட்டும், இப்போ நாலாவது கூற்று என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு ஆக்சைட்டும் டி இலத்திரன்களை பிணைப்பில் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலுமே என்ன சொல்லிச்சுன்னா டி இலத்திரன்களை பிணைப்பில் பயன்படுத்தலாண்டா, இப்போ எங்களுக்கு என்ன தெரியும், இங்கே டிஓபிட்டலில் வந்துக்கிட்டு பிணைப்பில் ஈடுபடுதுன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யணும், டிஓபிட்டல்களில் 6க்கும் மேலதிகமான இலத்திரன்களை வச்சிருக்கலாம். அப்போ இங்கே நடக்குது 12 இலத்திரன்கள். SO3 பார்த்தோம்னா 12 இலத்திரன்கள் வருது, ஒரு பிணைப்பில் வருது. 12 இலத்திரன்கள் வருதுன்னு சொல்லிச்சுன்னா பிஓபிட்டல்களில் 6க்கும் மேலதிகமான இலத்திரனை வச்சுக்கொள்ளலாண்டா மீதம் இருக்கிற இலத்திரன்கள் என்ன போகும், டிஓபிட்டலுக்கு தான் போகும். அப்போ என்ன நடக்குதுங்க, டிஓபிட்டல்கள் பயன்படுத்தப்படுது. ஆகவே அட்டமை விதியை மீறுற சேர்வைகள் 8 விட இறுதி இலத்திரன்களில் 8 விட அதிகமாக வச்சுக்கொள்கிற சேர்வைகள் என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு 8 விட அதிகமாக இலத்திரன்களை வச்சுக்கொள்கிற சேர்வைகள் டிஓபிட்டல்களை பிணைப்பில் பயன்படுத்திடும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மைய அணுவை சூழ 3 வேறுபட்ட வடிவங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ NO2 எங்களுக்கு தெரியும் என்னது, அது கோணல் வடிவம். ClO2 இதோட வடிவம் இலத்திரன் சோடிக்கேத்திர கணித வடிவம் 4 இருந்தாலும் இதோட வடிவம் என்னையா இருக்கும், கோணல் வடிவமாக காணப்படும், கோணல் வடிவமாக இருக்கும். அடுத்தது என்னது, CO2 ஒரு நேர்கோடு வடிவமாக இருக்கும். SO3 அதுவும் என்னையாக காணப்படும், தலமுக்கோண வடிவமாக காணப்படும். SO2 அது வந்துட்டு கோணல் வடிவமாக காணப்படும். இப்போ என்ன வருது, 3 வேறுபட்ட வடிவங்கள் காணப்படுது மைய அணுவை சூழ. அப்போ என்ன செய்யலும், இந்த 5வது கூற்று சரியா எடுக்கலும். ஆகவே 6வது கேள்விக்கு எந்த கூற்று விடையாக இருப்பது, 5வது கூற்று விடையாக பெறப்படும். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, எல்லா மூலகங்களிலும் கொதிநிலை குறைந்தது ஹீலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீலியத்துக்கு முன்னு கொண்டிருக்கே H2 இதான் என்னது, எல்லாத்துலேயுமே எல்லாத்துடையும் விட என்ன குறைஞ்சது, மூலக்கூற்று திணிவு குறைஞ்சதாக காணப்படும். அப்போ எல்லா மூலகங்கள்லேயும் கொதிநிலை குறைஞ்சது ஹீலியம் என்றிட்டு எங்களுக்கு செல்லலாம். ஆகவே 8வது கூற்று பிள்ளையாக காணப்படும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, NH3 கொதிநிலை SbH3 கொதிநிலையிலும் உயர்வானதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது எத்தனையாம் கூட்ட மூலகங்கள், 5ஆம் கூட்ட மூலகங்கள். 5ஆம் கூட்ட மூலகங்கள்ற கொதிநிலை வரைவு பார்ப்போம். 5ஆம் கூட்ட மூலகங்கள்ட கொதிநிலை வரைவு இப்படி இருக்கும். இப்போ முதலாவது என்ன வரப்போது, NH3 வரும். அடுத்தது என்ன வரும், AsH3 வரும். அடுத்தது வாரது SbH3 இருக்கும். அடுத்த மூலகம் வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும், ஆக கூடினது என்ன இருக்கும், NH3 இருக்கும். இப்போ எங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு
சீரற்ற அதிகரிப்பு ஒரு சீரற்ற மாறுபாடு ஒன்று காணப்பட போகுது. இப்போ எங்கன்னு சொல்லிச்சுன்னா NH3யில் என்ன கொதிநிலை வந்துட்டு கூட NH3யில் கொதிநிலையை கூட அது அடுத்த மூலத்துக்கு போகும்போது ASH3க்கு போகும்போது என்ன நடக்குது, கொதிநிலை குறையுது. இவ்வாறு கொதிநிலை குறைகிறதுக்கு காரணம் என்ன அறிக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா ஐதரசன் பிணைப்புல வர மாறுபாடுகள். இப்போ NH3யில் என்ன காணப்பட போகுது, H பாண்ட் ஐதரசன் பிணைப்பு காணப்பட போகுது. ஆனால் AH3யில் என்ன காணப்படுவது, லண்டன் கலைவு விசை மட்டும்தான் காணப்படும். இங்கே அப்போ இங்கே என்ன நடக்கும், இங்கே NH3யில் இருக்கிற லண்டன் கலைவு விசை NH3யில் இருக்கிற ஐதரசன் பிணைப்பிட வலிமையானது ASH3யில் இருக்கிற லண்டன் கலைவு விசையிட வலிமையை காட்டிலும் உயர்வாக காணப்படும். அதனால தான் NH3யில் வந்துட்டு என்ன செய்ய போகுது, உயர்வான கொதிநிலை காணப்பட போகுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ASH3லேருந்து SPH3க்கு போகும்போது இங்கே போகும்போது என்ன நடக்குது, அதோட லண்டன் கலைவு விசையிட பருமன் அதிகரிக்குது. மூலக்கூற்று திணிவு அதிகரிக்கிறதால மூலக்கூற்று திணிவு வந்துட்டு கூடுறதால என்ன நடக்க போகுது, லண்டன் கலைவு விசையினுடைய பருமன் வந்துட்டு அதிகரிக்குது. இவ்வாறு லண்டன் கலைவு விசையினுடைய பருமன் அதிகரிக்கிறதால அதோட கொதிநிலையும் அதிகரிக்கிறதாக காணப்படும். ஆகவே NH3யையும் SBH3யையும் ஒப்பிடும்போது NH3 SBH3 இது ரெண்டையும் ஒப்பிடும்போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா SBH3யில் காணப்படுற லண்டன் கலைவு விசையினுடைய பருமனானது NH3யில் காணப்படுற ஐதரசன் பிணைப்பினுடைய பருமனை விட உயர்வாக காணப்படுறதால SBH3யில் அதனுடைய கொதிநிலை வந்துட்டு அதிகமாக காணப்படும் என்று சொல்லிட்டு முடிவுக்கு வரையிலும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, NH3யோட கொதிநிலை கூடன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னது, இரண்டாவது கூற்றும் பிழையான கூற்றாக கருதப்படும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, CHCl3 CBr4 இன் கொதிநிலையிலும் உயர்வானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தோம்னா CHCl3 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே ஒரு ஐதரசன் ஒன்று காணப்படும். இந்த ஐதரசன் காணப்படுறதால என்ன வருவாங்க, முனைவாக்கும் தன்மை காணப்படும். அப்போ எங்கே வரப்போது, இங்கே ஒரு முனைவு பிணைப்பொண்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசை CHCl3 மூலக்கூறுகளுக்கு இடையில் இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசை காணப்படும். அப்போ இங்கே இருக்கிறது என்ன அறிக்கும்போது இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசையாக காணப்படும். ஆனால் CBr4 எடுப்போம். CBr4 என்ன காணப்பட போது, இங்கே முனைவாக்கம் இல்லாதால முனைவற்ற மூலக்கூறாக காணப்படும். இங்கே காணப்படுறது லண்டன் கலைவு விசையாக மட்டும்தான் காணப்படும். ஆகவே இங்கே CHCl3யில் இருமுனைவு கவர்ச்சி விசையினுடைய வலிமை உயர்வாக காணப்படுறதால என்ன நடக்கும், CHCl3னுடைய கொதிநிலை வந்துட்டு CBr4னுடைய கொதிநிலையிலும் உயர்வானதாக காணப்படும். ஆகவே மூன்றாவது கூற்று சரியானது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, Br2வின் கொதிநிலை ICLின் கொதிநிலையிலும் உயர்வானது. இப்போ Br2 எடுப்போம். Br2 என்னது, ஒரு முனைவற்ற மூலக்கூறாக காணப்படும். ஆனால் ICL என்னது, இது ஒரு முனைவுள்ள ஒரு மூலக்கூறாக காணப்படும். எதுவும் எங்கன்னது, இங்கே ஒரு இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசை இந்த சிஎலுக்கு வந்துட்டு கூடத்தால் என்ன அதனுடைய மின்னத்தன்மை கூடுறதால மைனஸ் ஏற்றமும் ஐக்கு ஒரு ப்ளஸ் ஏற்றமும் வரப்போகுது. அப்போ இங்கே இது முனைவாக்கம் உள்ள மூலக்கூறு. ஆகவே இங்கே வரப்போது என்ன இருக்கும், இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசை வரப்போகுது. இங்கே இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசை வாரத்தால் Br2வினுடைய கொதிநிலையை காட்டிலும் ICLனுடைய கொதிநிலை வந்துட்டு உயர்வாக காணப்படும். அப்போ இங்கே மாறி சொல்கிறதால இங்கே Br2 பிழையானதாக காணப்படும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நியோபென்தேனின் கொதிநிலை என்பென்தேனிலும் கொதிநிலையிலும் உயர்வானதாக காணப்படும் அப்படின்ட்டு. பிழையான கூற்று. என்பென்தேன்ற கொதிநிலை தான் நியோபென்தேன்ற கொதிநிலையிலும் உயர்வானதாக காணப்படும். கொதிநிலை என்னையும் செல்வாக்கு செலுத்தும். மூலக்கூறினுடைய என்னத்தை சொல்கிறது, அதனுடைய பருமன், அதாவது ஒரே பருமனான மூலக்கூறுகளாக இருந்தாலும் அது கிளை கொண்டதா அமைதா இல்லையாங்கிறத பொறுத்தும் மூலக்கூறுகளினுடைய கொதிநிலைகள் வந்துட்டு என்ன சொல்லிச்சுன்னா மாறுபடக்கூடிய மாதிரி அமையும். ஆகவே அஞ்சாவது கூற்றும் பிழையான கூற்றாக கருதப்படும். இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, KMnO4 இது வந்துக்கிட்டு NaNO2வோட தாக்கமடைய செய்யப்படுதான். இப்போ பார்க்கலும் இங்கே வர MnO4 என்ன மாறும், MnO4 மைனஸ் வந்துக்கிட்டு Mn2+ மாறப்போகுது. அடுத்தது என்னது, NaNO2வில் என்ன இருக்க போகுது, Na ப்ளஸும் NO2 மைனஸும் இருக்கும். அப்போ NO2 மைனஸ் வந்துட்டு என்ன மாறும், NO2
2ஆக மாறப்போகுது. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இதை சமப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு இலத்திரனை இதை சமப்படுத்தியாச்சு. இப்போ MnO4 மைனஸ் காணப்படுது. இப்போ MnO4 மைனஸ் Mn2 ப்ளஸ் மாறுதுண்டா இங்கால 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஆக்சிஜனை சமப்படுத்துறதுக்கு என்ன செய்வோம், 4 H2O சேர்ப்போம். இப்போ 4 H2O சேர்க்கமுண்டா அங்கே இருக்கிற ஐதரசனை சமப்படுத்தணும். ஐதரசனை சமப்படுத்துறதுக்கு அதோட எதிர்பக்கத்தில் எந்த அளவுக்கு நீர் சேர்த்தமோ அதை விட 2 மடங்கு எண்ணிக்கையான ஐதரசன் சேர்க்கணும். ஆகவே இங்கே 4 H2O சேர்த்துருக்கிறதால இங்கே எத்தனை H2O சேர்ப்போம், எத்தனை H ப்ளஸ் சேர்ப்போம், 8 H ப்ளஸ் சேர்ப்போம். இப்போ ஏற்றங்களை பார்ப்போம். இங்கால 2 ப்ளஸ் இருக்கி, இங்கால பக்கம் 7 ப்ளஸ் இருக்கு. இப்போ 2 ப்ளஸுக்கு சமப்படுத்தணும்னு சொன்னால் இங்கால எத்தனை சேர்ப்போம், 5 இலத்திரன்கள் சேர்க்கப்படும். இப்போ என்ன செய்யுது, முதலாவது தாக்கத்தில் 5 இலத்திரன்கள் இருக்கி, ரெண்டாவது தாக்கத்தில் ஒரு இலத்திரன் இருக்கு. இப்போ இலத்திரன்கள் எண்ணிக்கையை சமப்படுத்துறதுக்காக NO2 மைனஸ் NO2 மாறுற தாக்கத்தை நாங்கள் 5ஆல் பெருக்க போகிறோம். இப்போ 5ஆல் பெருக்கினோம்னு சொல்லிச்சுன்னா இப்போ MnO4 மைனஸுக்கும் NO2 மைனஸுக்கும் இடையில் இருக்கிற பீசமான விகிதங்களை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1க்கு 5 இருக்கும் அதோட பீசமான விகிதம். இப்போ 1க்கு 5 பீசமான விகிதம் இருக்கும்போது இப்போ NO2 மைனஸை பற்றி என்ன சொல்கிறாங்க, 0.064 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ இதோட இது என்ன, N7 CV தெரியுமே எங்களுக்கு, NO2 மைனஸில் மூளை கண்டுபிடிப்போம். இப்போ N7 CVயில் போட்டோம்னு சொல்லிச்சு நான் சீதானே எவ்வளோ 0.064 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். அதோட கனவுளவு எவ்வளோ வரைக்கும், 25 தர 10⁻3 டெசிமீட்டர் கணம் வரைக்கும். இப்போ இதில் மூளை எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். அப்போ இதில் மூளை எவ்வளோ வரைக்க போகுது, 1.6 தர 10⁻3 மூலாக காணப்படுது. அப்போ இங்கே நம்ம எழுதியலும் 1.6 தர 10⁻3 மூல் வஞ்சி வரப்போகுது. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5 மூலுக்கு தான் 1.6 தர 10⁻3 வரப்போகுது. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். அப்போ நாங்கள் பெருக்கேலும் என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ இதை கண்டுபிடிப்போம். இப்போ இதை எழுதுவோம், 1/x சமன் 5/1.6 தர 10⁻3. இப்போ இதை சுருக்கினோம்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்ட பெருமானம் வரப்போகுது. இப்போ எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளோ வரைய போகுது, 32 சென்டிமீட்டர் கனமாக காணப்படும். சரிதானே. அப்போ இந்த கேள்விக்குரிய விட எத்தனையாவது விடையாக இருக்கும், முதலாவது விடையாக காணப்படும். இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஒரு 5.5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய H2SO4 கரைசல் ஒன்று இருக்கான். இந்த H2SO4 கரைசலோட அடர்த்தி எவ்வளவு, 1.1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்போ இதில் W சதவீதம், அதாவது திணிவு சதவீதத்தை கேட்காங்க. இப்போ எங்களுக்கு MCQ செய்கிறதுக்கு பாவிக்கலும் என்னத்தன்னு சொல்லிச்சுன்னா C7 10 D W/M, அதாவது C செறிவானது 10, டின்னு சொல்கிறது அடர்த்தியால் குறிக்கப்படும், W/W சதவீதம், அதாவது திணிவு சதவீதமாக கருதப்படும், எம்ங்கிறதுன்னு அதனுடைய மூலக்கூற்று திணிவாக இருக்கும். இப்போ சிக்கு நாங்கள் பிரதியிடுவோம் 5.5 எங்களுக்கு தந்திருக்கு 10 தர, டி தானே எங்களுக்கு தந்திருக்காங்க 1.1 தர, W/W சதவீதம் தான் கேள்வி எங்களுக்கு. அப்போ W/W அதுக்கு எம். அப்போ H2SO4 எம்மை பார்க்கணும். H2SO4 எம்மை பார்க்குறதுக்கு எவ்வளோ வரும், 2 32 64. அப்போ எவ்வளோ வரப்போகுது, 98. அப்போ 98 போடும். இதை போட்டோம்னு சொல்லிச்சுன்னா இப்போ எங்களுக்கு W/W பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன செய்வோம், 5.5 8 W/W வரப்போகுது. அப்போ என்ன இருக்கும், அதனுடைய திணிவு சதவீதமானது 49% காணப்படும். அப்போ இதுக்கு வரக்கூடிய விட 4வது விடையாக காணப்படும்.